ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் சேனல். மயில்கள்னு சொன்ன உடனேயே நம்மளோட ஞாபகத்துக்கு வருது நீல நிற கழுத்து பகுதியும் அழகான தோகையும் தான். அப்படிப்பட்ட மயில்கள் தோகையை விரிச்சு ஆடும்போது அவைகளை பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும். அதனால தான் மயிலானது நம்மளுடைய தேசிய பறவையா இருக்குது. அப்படிப்பட்ட மயிலை இந்தியால கொல்றதோ வேட்டையாடுறதோ சட்டப்படி குற்றம். ஆனா சைனா போன்ற நாடுகள்ல அப்படி கிடையாது. அங்க மயில்களை மிகப்பெரிய பண்ணைகள்ல வளர்த்தி ஆண்டுதோறும் பல நூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க. இப்படி மயில்களை அதிக அளவுல வளர்க்கக்கூடிய அந்த பண்ணைக்கு பேர் தான் பீஃபோல் ஃபார்ம். அது எப்படி செயல்படுது, அந்த பண்ணைகள் மூலமாக எப்படி பல நூறு கோடி ரூபாயை சீனாவை சேர்ந்த விவசாயிகள் சம்பாதிக்கிறாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே அழகான ஒரு பறவை இனம்னா அது மயில்கள் தான். அப்படிப்பட்ட மயில்களால அதிக உயரத்துல பறக்க முடியாது. அதனால தரையில இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளையும் உயிரினங்களையும் கொத்தி சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய கோழிகள் மற்றும் டர்க்கிகள் போன்ற பறவைகளை உள்ளடக்கிய சயின்டிபிக் ஃபேமிலியான பசியானா ஃபேமிலியை சார்ந்ததுதான் இந்த மயில்கள். அப்படிப்பட்ட மயில்கள்ல ரொம்பவுமே அழகானது ஆண் மயில்கள் தான். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மயில்கள் நம்மளுடைய தேசிய பறவை. அதனால மயில்களை கொல்றதும் வேட்டையாடுறதும் இந்தியால கடுமையான தண்டனை குற்றமா இருக்குது. 1972 ஆண்டு வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தத்துல மயில்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு பறவை இனமா அறிவிக்கப்படுது. ஆனா சீனா, அமெரிக்கா, தாய்லாந்து இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்ல இதே மயில்களை வச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராங்க. மயில்களை பொதுவா பீகாக் தான் எல்லாரும் அழைப்போம். ஆனா இது ஆண் மயிலுக்கு உண்டான பேரு. ஆனா மயில்களுக்கு பொதுவான பேருன்னு பாத்தீங்கன்னா பீஃபோல்ங்கிற பெயர் தான். நம்ம இந்தியால நீல நிற கழுத்து அமைப்போடு இருக்கிற மயில்களை ப்ளூ பீஃபோல் இல்லனா ப்ளூ பீகாக்னு அழைக்கிறாங்க. வேட்டையாடுறது மட்டும் கிடையாது, மயில்களை விற்கிறதும் இந்தியால மிகப்பெரிய குற்றமா கருதப்படுது. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மயில்களை வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. சிறிய வயதுடைய மயில்களை கிட்டத்தட்ட $600 வரைக்கும் விற்கிறாங்க. அது இந்திய ரூபாய் மதிப்புல 50,000 ரூபாய்க்கும் அதிகம். இதுவே நன்கு வளர்ந்த ஒரு மயில்னா அதோட விலைங்கிறது $2,000 அதிகம். அது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்களுக்கும் அதிகம். இதுவே ரொம்பவுமே அபூர்வமான ஒயிட் பீகாக் மற்றும் மல்டி கலர்டு பீகாக்கா இருந்தா அவைகளோட விலை கிட்டத்தட்ட $10,000 அதிகம். அது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அதனால சைனால மயில்களை அதிக அளவுல வளர்த்து அவைகளை விற்பனை செய்து ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிட்டு வராங்க. பீஃபோல் ஃபார்ம்னு அழைக்கப்படுற இந்த மயில் பண்ணைகள் சைனால யூனான், குவாங்ஸி போன்ற மாகாணங்கள்ல அதிக அளவுல காணப்படுது. இந்த பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான மயில்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. அதனால சைனால மயில்கள் ரொம்பவே விலை மதிப்பு மிக்க பறவை இனமா கருதப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆயிரக்கணக்கான மயில்களை வளர்ப்பதனால சீன விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இவ்வளவு மயில்களை யார் வாங்க வருவா? அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பத்தி இப்ப பாப்போம். சொல்ல போனா உலகத்துல மொத்தமா 3 வகையான மயில் இனங்கள் இருக்கு. அதுலயும் முக்கியமான ஒரு மயில் இனம்னா பாவோ கிறிஸ்டாட்டஸ்னு அழைக்கப்படுற நம்ம இந்தியன் பீகாக் தான். இது ஆசிய துணைக்கண்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய மயில் இனமா கருதப்படுது. இரண்டாவது மிகப்பெரிய இனம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பீகாக்கை விட சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கிற ஜப்பனீஸ் பீகாக் தான். இது இல்லாம ரொம்பவுமே ரேரான ஒயிட் மற்றும் மல்டி கலர் பீகாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மயில்கள் வெள்ளை நிறத்திலையும் பல வண்ணத்திலையும் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்களோட உடல்ல ஏற்பட்ட ஜெனடிக் மியூட்டேஷன் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான மயில்களை வளர்த்து விற்கிறதோ கொல்றதோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவைகளோட அழகான தொகைக்காக தான். பொதுவா மயில்களோட ஆயுட்காலம்னு பாத்தீங்கன்னா 10 முதல் 25 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அதுவே கூண்டுகள்ல அடைச்சு வளர்க்கப்படுகிற மயில்களோட ஆயுட்காலம் 40 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மயில்கள் இயற்கையாகவே தோகைகளை உதிர்க்கும். அப்படி உதிர்க்கிற தோகைகளை வச்சு பல வகையான அலங்கார பொருட்கள் மற்றும் அலங்கார நகைகளை தயாரிக்கிறாங்க. ஆனா சமீப காலமா உலக அளவுல மயில்களோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருச்சு. அதனால இந்த மயில் தோகைகளோட டிமாண்டும் உலக அளவுல ரொம்பவே அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். அதனால ஒரு மயில் இறகுக்கு மட்டும் $5 வரைக்கும் விலையானது நிர்ணயம் செய்யப்படுது. அதாவது ஒரு மயில் இறகோட விலை மட்டும் 2,000 ரூபாய்க்கும் அதிகம். அந்த மயில் தொகையோட தரம் இன்னும் அதிகமா இருந்தா அதற்கேற்ப விலையும் உயரும். இதன் காரணமாகத்தான் சீனால மயில்களை பண்ணைகள் அடைச்சு வளர்த்துட்டு வராங்க. அப்படி அங்க வளர்க்கப்படுற மயில்கள் இருந்து மயில் தொகையை எடுத்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி பண்ணி பணமும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சீனால இந்த மயில் தொகைகளை அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகவும் ஜுவல்லரி தயாரிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறது கிடையாது. சைனால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதமான பென்சுங்கிற மதத்துல மயில்களோட தொகையானது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த மதத்தை சார்ந்த சடங்குகளுக்கு மயில் தொகையானது அதிக அளவுல
அளவுல பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு நாடுகளான துபாய், அபுதாபி, கத்தார் போன்ற நாடுகள்லயும் இன்னும் சில வெளிநாடுகள்ல மேரேஜுக்கு மயிலோட தோகைகளையும் மயில்களையும் அலங்கார பொருளா பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய மயில்களை $300 to $600 வரைக்கும் வாடகைக்கு எடுத்துதான் பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்ல, மயில்களோட இறைச்சியும் வெளிநாடுகள்ல அதிக விலைக்கு விற்கப்படுது. மயில் இறைச்சியானது வெளிநாடுகள்ல ஒரு லக்ஸுரியான உணவா பார்க்கப்படுது. அதாவது இன்டர்நேஷனல் எக்ஸாட்டிக் மீட் மார்க்கெட்ல 1 கிலோ மயில் இறைச்சியானது 8000 to 10,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. அது மட்டும் இல்ல, மயில்களோட சில பகுதிகள் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒண்ணா இருக்கிறதால மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் மயில்களோட சில பாகங்களை பயன்படுத்துறாங்க. இவ்வளவு விலை மதிப்பு மிக்க மயில பண்ணைகள்ல வளர்ப்பதுன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. சைனால விவசாயிகள் இந்த மயில் பண்ணைகள் வளர்ப்பதற்காக பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துறாங்க. ஏன்னா மயில்கள் மற்ற பறவைகளை விட சைஸ்ல ரொம்பவுமே பெருசு. அதனால அவைகள் வளர்ப்பதற்கு அதிகப்படியான இடம் தேவைப்படுது. இந்த மாதிரி மயில் பண்ணைகள்ல பெரும்பாலும் மயில்களை திறந்த வெளியில அதிக அளவுல மேய விடுவாங்க. அதனால ஒவ்வொரு மயிலுக்கும் கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படுது. அப்படின்னா 10 மயில் வளர்ப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்ல, மயில்களை வளர்க்கக்கூடிய அந்த பண்ணை நிலங்களை சுத்தியும் 6 to 7 அடி உயரம் உள்ள சுவர்களை எழுப்புவாங்க, இல்லனா கம்பி வேலையை அமைப்பாங்க. ஏன்னா மயில்களால தரையிலிருந்து எழுப்பி பறக்கும் போது 6 அடிக்கும் அதிகமா அவைகளால பறக்க முடியாது. மயில்கள் பொதுவா ரொம்பவுமே சென்சிட்டிவான ஒரு பறவை இனமா இருக்குது. மயில்கள் வளர்க்கக்கூடிய பண்ணைகள்ல ஏதாவது மோசமான தட்பவெப்பநிலை வந்துச்சுன்னா மயில்களுக்கு உடனடியா உடல் பாதிப்பானது ஏற்படும். ஒரு மயிலுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பண்ணையில் இருக்கிற மொத்த மயில்களுக்கும் அந்த பாதிப்பானது உடனே பரவ தொடங்கும். அதனாலேயே இவைகளை திறந்த வெளியில மட்டும் வளர்ப்பது கிடையாது. இவைகளுக்கு தனியா மேற்கூரையெல்லாம் அமைச்சு கூடாரம் போன்ற அமைப்புல பாதுகாப்பா வளர்த்துட்டு வராங்க. அந்த கூடாரங்களுக்குள்ள மிகப்பெரிய மரங்களையும் அவங்க வளர்க்கிறாங்க. அப்படி வளர்ப்பதால இயற்கை சூழலோட மயில்கள் வேகமா வளரும். பண்ணைகள்ல மயில்களை வளர்ப்பதுல மிக முக்கியமான கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான மயில் குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது தான். ஆரோக்கியமான மயில் குஞ்சுகள் தான் வேகமா வளரும், இனச்சேர்க்கையையும் வேகமா செய்யும். அது மட்டும் இல்ல, நல்ல ஹெல்த்தியான தரமான மயில்களை மட்டும் தான் அதிக விலைக்கும் விற்பனை செய்ய முடியும். பொதுவா மயில்கள் வெப்பம் கொஞ்சம் அதிகம் இருக்கிற பகுதிகளில் மட்டும் தான் வளரும். மயில்களோட இனப்பெருக்க காலம்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஆனா இது மயில்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பொதுவா மயில்கள் தோகையை விரிச்சு ஆடுறத மயிலாட்டம்னு சொல்லுவாங்க. எதனால மயில்கள் இப்படி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய இணைய ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஆண் மயிலானது தோகையை விரிச்சு ஆடும். இந்த மாதிரி ஆடி பெண் மயிலை ஈர்க்கிறதுக்காக சில சமயங்கள்ல தோகையை விரிச்சு ஆடி பிராக்டிஸும் பண்ணுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பெண் மயிலானது பொதுவா புதர் போன்ற இடத்துல காய்ந்து போன இலைகளை மெத்தைகள் மாதிரி அமைச்சு அதுலதான் முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சுகளை பொறிக்கும். ஒரு பெண் மயிலானது ஒரே சமயத்துல 4 to 8 முட்டைகள் வரைக்கும் இட முடியும். மயில் இனத்தை பொறுத்த வரைக்கும் பெண் மயில் மட்டும் தான் அடைக்காக்கும். அதே மாதிரி முட்டைகள் விரிஞ்சு அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவரதுக்கு கிட்டத்தட்ட 28 நாட்கள் வரைக்கும் ஆகும். அப்படி பெண் மயில்கள் அடைக்காக்கும் போது எல்லா முட்டையும் விரிஞ்சு குஞ்சுகள் வெளிவரது கிடையாது. 60 to 70% முட்டைகள் மட்டும்தான் விரிஞ்சு அதிலிருந்து குஞ்சுகளானது வெளியே வரும். மீதம் இருக்கிற முட்டைகள் அப்படியே அழிஞ்சு போயிடும். அதனாலேயே சீனால மயில்கள் வளர்க்கக்கூடிய பண்ணைகள்ல முட்டைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றாங்க. அங்க வெப்பநிலையானது 37.5 டிகிரி செல்சியஸ்லயும் ஹியூமிடிட்டியானது 50 to 60% வரைக்கும் எப்போதுமே மெயின்டைன் பண்ணப்படும். இப்படி வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதால முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளிவரக்கூடிய சதவீதமானது 85% வரைக்கும் அவங்களால உயர்த்த முடியும். முட்டைகள்ல இருந்து வெளிவர குஞ்சுகள் லைட் பிரவுன் நிறத்திலையும் yellowish கலர்லயும் காணப்படும். பொதுவா மயில்கள் சீக்கிரமே வளரக்கூடிய ஒரு பறவை இனமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆண் மயில்கள் 3 முதல் 4 மாதங்கள் வயதை அடையும் போதே அவைகளோட உடல்ல தோகைகள் முளைக்க தொடங்கும். பொதுவா மயிலானது தன்னோட முழு வளர்ச்சியை 2 வருடங்களுக்குள்ளேயே அடைஞ்சிரும். இப்படி முழுசா வளர்ந்த மயில்களை தரம் பிரிச்சு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற மயில்களோட தோகைகளை ஒரு விலைக்கும் மற்ற மயில்களோட தோகைகளை விலை கம்மியாகவும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இறைச்சிக்காகவும் அங்க இருக்கிற மயில்களை கொள்றாங்க. இன்னும் சில சமயங்கள்ல மயில்களை உயிரோடையே ஏற்றுமதி பண்றாங்க. இதனால சீனால இந்த மயில் பண்ணைகளால அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் நான் முன்பே சொன்ன மாதிரி பல 100 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிட்டு வருது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. சைனா இந்த மாதிரி மயில்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.